கட்சியே போயிரும்ல சார். பாஜகவோட அலையன்ஸ் வச்சா கட்சியே போயிரும் தானே பயப்படுறாங்க அதிமுக. ரைட்டு. பன்வராஜா எழுப்பின கேள்வி மாதிரி அதிமுகவில் எல்லோரும் எழுப்பியிருப்பாங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இது வேஸ்ட் லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சுமக்கக்கூடாதுன்ற எண்ணம் 75-80% இருந்தது. 70-75-80% இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்குகளை வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா சேர்த்திருக்கலாமோன்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் வந்தது, நிர்வாகிகள் மத்தியில் நல்ல பாயிண்ட் வந்தீங்க. இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான இது. சட்டமன்ற தேர்தல் வேற இல்ல, கிரவுண்டே வேற இல்ல. அதாங்க இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் ஜெயிக்க வேணும்னா இப்போ என்ன பண்ணுறது, நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே வந்த பிறகு மைனாரிட்டி ஓட்டு தன் பக்கம் வரும்னு எதிர்பார்த்தார், வரல. ஸோ அப்புறம் திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சிகள் உடைந்து வரும்னு எதிர்பார்த்தார், வரல. வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ என்ன பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம கூட்டணி பலமுறை பேசிட்டோம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இன்றைக்கு வந்து கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி என்ன ஆகும், அது வந்து கூட்டணி ஆட்சியா ஆட்சியில் கூட்டணியா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆட்சியில் வந்து பாஜக பங்கேற்கும் என்பது அமித்ஷாவுடைய வாதம். ஆனால் எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு உணர்த்துகிறார். அவர் நெருக்கடியில் போய் கூட்டணி வைத்தார் என்பது உண்மை. அது என்ன மாதிரி நெருக்கடி, கட்சிக்கான நெருக்கடியா, சின்னத்துக்கான நெருக்கடியா, அல்லது பழனிசாமி என்ற குடும்பத்துக்கு நெருக்கடியா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நெருக்கடி. அவர் தன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட, தன் சம்பந்திக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்று திமுக பரப்புகிறது. அதை வந்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி சொல்லியிருக்கணும். சார் ஏன் மச்சானுக்கோ மாப்பிள்ளைக்கோ சம்பந்திக்கோ இல்லை, கட்சி சின்னம் அங்கே இருக்குது, அதுக்காக கூப்பிட்டாங்க, நான் போயிருக்கேன். இப்போ கூட வந்து தேர்தல் ஆணையத்தில் என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும். இதுவரை தேர்தல் ஆணையம் அந்த விவகாரத்தில் வரல, விசாரணைக்கு வந்து முடிவுக்கு வரல. கெடு விதிக்கும் சொல்லும்படி ஹைகோர்ட்டில் வந்து அதிமுக மனு தாக்கல் செய்கிறது. உண்மையிலே பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்திருந்தால், உண்மையாக இருக்குமானால் நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் க்ளோஸ் பண்ணி இரட்டைகளை வந்து அதிமுக கொடுத்து உண்மைதான், எடப்பாடி தான் அதுக்கு அதிகாரப்பூர்வமான தலைவர்னு ஒத்துணும் போயிருக்கணும். ஏன் இது வரைக்கும் வரல? அவங்களும் வெயிட் பண்றாங்க, அப்போ நெருக்கடி வந்து வெறும் எடப்பாடி குடும்பத்துக்கானது மட்டுமல்ல, கட்சிக்கான நெருக்கடி நான் உணர்றேன். ஸோ இவர் வந்து நிர்வாகிகிட்ட சொல்லலை ஒன்று. ஆனால் நான் எடுக்கிற முடிவு இறுதி முடிவு. திமுகவின் சொல்வது போல, ஸ்டாலின் சொல்வது போல அதிமுக நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை, கூட்டணி ஆட்சியும் கிடையாது, ஆட்சியில் கூட்டணியும் கிடையாது, தேர்தலுக்கான கூட்டணி, நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டார். திட்டவட்டமாக சொல்லிட்டார், நேற்று திட்டவட்டமாக சொல்லிட்டார். அப்போது இது கட்சிக்காரங்கிட்ட எடுபடுமா இல்லையா? இந்த நேரத்தில் அனுராஜா வந்திருக்கார்ல, ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்.